என் அன்பு குழந்தையே, எத்தனை காலம்தான் நீயும் கஷ்டப்படுவாய்? இப்படி கண்ணீரிலேயே உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுமா என்ற பயம் உனக்குள் இருக்கின்றதே. இந்த பயத்தை இப்பொழுது விலக்கிக்கொள். இதோ நீ வியப்படையக்கூடிய வாழ்க்கையும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கக்கூடிய வாழ்க்கையும் இனி வரும் நாட்களில் நீ வாழ்ந்தே தீருவாய். அன்பை வாரி வழங்குவதில் வள்ளலாக திகழ்ந்திருக்கின்றாய். ஆனால் அதை பயன்படுத்தி உன்னை ஒரு சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துரோகத்தை இழைத்திருக்கின்றார்கள். உன்னுடைய புன்னகையின் வெளிப்பாடு இப்பொழுது எல்லாம் குறைவாகி விட்டதை நான் கண்டு கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகின்றாய். என்னை வழிபட்டு கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்விற்கு தேவையான இன்பத்தை இந்த வாராகி நான் கொடுப்பேன் என்ற நம்பிக்கை உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. சுயநலம் நிறைந்த இந்த உலகத்தில் இறைவனை தவிர யாரிடத்தில் எந்த எதிர்பார்ப்பை வைத்தாலும் அது தவறாகி விடுகின்றது. என் அன்பு குழந்தையே, செய்த சில தவறுகள் வெளிவராதவரை அவர்கள் நல்லவர்களாக திகழ்கின்றார்கள். வெளிவர தொடங்கும் பொழுது அவர்களுடைய சுயரூபம் மொத்தமுமாக வெளிப்பட்டு அவர்கள் யார் என்று புரியக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அந்த சமயம் உன்னுடைய மனம் பல வழிகளை சந்தித்தது. அப்பொழுதுதான் நீ சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். உண்மையான குணத்தை நீ தெரிந்ததால் தான் பல சிக்கல்களில் இருந்து தப்பித்து இன்றளவு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். பிறக்கும் போதே யாருக்கு யார் என்று எழுதப்பட்டு விடுகின்றது. நடுவில் எதை மாற்றவும் நம்மால் முடிவது இல்லை. வேண்டுவது நடக்கவில்லை என்றால் கவலை கொள்ளாதே. நீ வேண்டிய அத்தனையும் உனக்கு சிறப்பாக கிடைக்க இந்த வாராகி நான் வழி செய்வேன். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை எல்லாம் சந்தோஷங்களாக என்னால் மாற்றி கொடுக்க முடியும். நீ கேட்காமலேயே பல நன்மைகளை நான் இப்பொழுது நடத்தி கொடுப்பேன். உன்னை பற்றிய முழு விளக்கமும் விவரமும் எனக்கு தெரியாமலா இருக்கின்றது? உன்னுடைய மனம் என்ன, குணம் என்ன, எந்த அளவிற்கு நீ நன்மைகளை நினைத்தாய், இப்பொழுது அதன் விளைவாக நாம் சோதனைகளையும் அனுபவிக்கின்றோமோ என்ற மனதில் குழப்பமும் திகழ்கின்றது. நல்லவனாக இருப்பதால் சோதனைகளை அனுபவிப்பது இல்லை. முந்தைய கர்ம வினைகளின் காரணமாக சோதனைகளை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. ஆனால் அதன் முடிவு என்பது உனக்கு நலனை தான் கொடுக்கும். தேவையான இடங்களில் முற்றுப்புள்ளியை வைக்கவில்லை என்றால் துன்பத்தின் தொடக்கமாக அது மாறிவிடும். துன்பம் என்று தெரிந்தும் பிரச்சனை அங்கே இருக்கின்றது என்று தெரிந்தும் மேலும் மேலும் அதே இடத்தில் சென்று உன் வாழ்க்கையை மீண்டும் புண்படுத்தி கொள்ளாதே. உனக்கு சரியான வாழ்க்கையை நான் கொடுக்கும் வரை சற்று பொறுத்திரு, பொறுமையாக இரு என்று நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை உன் மனதை எந்த அளவு கனப்படுத்துகின்றது என்று எனக்கு தெரியும். பொறுமை கடலினும் பெரிது. அதை கைப்பிடிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை நலனை பெறும். கைவிடும் பொழுது வாழ்க்கை துன்ப நிலைக்கு சென்றும் விடும். நிதானத்தோடு செயல்படும் பட்சத்தில், சிந்திக்கும் பட்சத்தில் கிடைக்கக்கூடிய வெற்றி நிலையானதாக இருக்கும். அவசர அவசரமாக எதையும் செய்து அதனுடைய நலனை பெறுவது என்பது வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்காது. என் அன்பு குழந்தையே, முல்லை போல சிலர் குத்தி உன் மனதை காயப்படுத்தி இருக்கின்றார்கள். பல நன்மைகளை கொடுத்து அதற்கு மருந்திட நான் இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடிய அத்தனையையும் நல்லபடியாக பெற்று மகிழ்வாய். உன்னுடைய மனம் நிம்மதியை காணவும் உன்னுடைய வாழ்க்கையை இன்பத்திற்கு கொண்டு செல்லவும் என்னுடைய துணையும் ஆசிர்வாதமும் உனக்கு போதும். நல்லது நடக்கும்.